லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்று யாம் உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மாற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் என்றார் இயேசு. உளமொன்றி மன்றாட கடுகு தன் கண்களுக்கு முன் மிகச் சிறியதொரு தானியம். நம் மத்தியில் அது செடியாக வளர்ந்தாலும் பாலஸ்தீனத்தில் மரமாக உயர வளரும் தன்மை கொண்டது. சிறிய தானியம் எனும் கடுகு மிகச் சிறந்த சீரான மருந்து. அதன் எண்ணெய் நலமளிக்கும் குணம் கொண்டது. அதனை ஈயும் மரங்கள் பெரிதாய் வளர்ந்து நிழல் தருவதாயும் வானப் பறவைகள் கூடுகட்டி வாழ அடைக்கலம் அளிப்பதாயும் உள்ளன. சிறியது என எதையும் எவரையும் ஒதுக்காமல் வாழ்வதே சிறந்த மனநிலை. இயேசுவின் இயக்கம் வெறுமனே இருவரை கொண்ட ஒரு சிறிய குழுமம். அவர் வெளிப்படையாக சமூகத்தில் முழுமையாக 3 ஆண்டுகள் கூட பணிபுரிய முடியவில்லை. அவரால் எடுத்தாளப்பட்ட சின்ன சின்ன சிந்தனைகள் வரலாற்றையே மாற்றியுள்ளன. அவரது பார்வையில் ஏழையர், துன்புறுவோர், சமூகத்தால் ஒதுக்கப்பட்டோரே சின்னஞ்சிறியவர்கள். அத்தகு சிறியோரே விண்ணரசில் பெரியோர். அவர்களாலே மண்ணெங்கும் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்வாகின்றன என்பதை மறுக்கவியலாது. மிகச் சிறியவர்களாலும் மாபெரும் மாற்றங்கள் சாத்தியமே. இறைவா, சக மனிதரையும் அவர்களது நற்செயல்களையும் சிறிதெனக் கருதுவதும் நடத்துவதும் உம்மை சிறுமைப்படுத்துவதென ஏற்கின்றேன். எல்லாரையும் சிறப்பாய் அணுக அருள் தாரும். இவ்வாற புனிதர்கள் பாத்திமா அன்னையும் புனித மத்தேயுவும். அன்பு நெஞ்சங்களே, இவ்வாரத்தில் நாம், அதாவது மே 13ஆம் தேதி பாத்திமா அன்னை திருவிழாவையும் அதற்கு அடுத்த நாள் புனித மத்தேயுவின் திருவிழாவையும் சிறப்பிக்கின்றோம். இவ்விரு திருவிழாக்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நோக்குவோம். புனித பாத்திமா அன்னை. மரியாள் இயேசுவின் மற்றும் நம் ஒவ்வொருவருடைய தாயாக, சகோதரியாக, அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான இயேசுவின் முதல் சீடத்தியாக, சிதறிப்போன சீடர்களை ஒன்றிணைத்து திரு அவை எனும் புதிய குழுமத்தை கட்டியெழுப்பும் புரட்சி பெண்ணாக, நம்முடைய விசுவாச வாழ்விலே என்றும் நம்முடன் நடந்து வரும் ஒரு தோழியாக மற்றும் தேவையில் இருப்போருக்கு தேடி வந்து அவர்களின் துயர்துடைக்கும் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கின்றார். 1531 மெக்சிகோ நாட்டில் நடந்த குவாதாலூப்பே அன்னை மரியின் காட்சி 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் வேளாங்கண்ணி அன்னை காட்சி, பிரான்ஸ் நாட்டில் 1846 நடைபெற்ற சலேத் அன்னை காட்சி மற்றும் 1858 நடந்த லூர்து அன்னை காட்சி, போர்த்துக்கல் நாட்டில் 1917 நடந்த பாத்திமா அன்னை காட்சி என அன்னை மரியாவின் அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்திய தருணங்கள் இவ்வுலக வரலாற்றில் எண்ணற்றவை இருக்கின்றன. இந்த மாதம் 13ஆம் தேதி நாம் பாத்திமா அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம்.
போர்த்துக்கல் நாட்டின் பாத்திமாவுக்கு அருகில் கோவாதா இரியா என்ற இடத்தில் 1917ஆம் ஆண்டு மே 13ஆம் நாளன்று 10 வயது லூசியா, 7 வயது ஜஷீந்தா, 9 வயது பிரான்செஸ்கோ ஆகிய 3 சிறாரும் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கையில் அன்னை மரியா அவர்களுக்கு காட்சியளித்தார். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு அக்டோபர் 13ஆம் நாள் வரை 6 முறை அன்னை மரியா அச்சிறாருக்கு காட்சியளித்தார். போர்த்துக்கல் நாடு பல நூற்றாண்டுகளாக அதனுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் சமய பணிக்கும் பெயர் போன ஒரு நாடு. இத்தகைய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்ட இந்நாடு 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதலே தன்னுடைய சமூக மற்றும் சமய வாழ்வில் பல மாற்றங்களையும் சவால்களையும் அங்கு தோன்றிய ஒரு சில அமைப்புகள் வழியாக சந்திக்கின்றது. அதனுடைய சமூக மற்றும் சமய கட்டமைப்பானது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு மதமும் அரசும் மோதிக்கொண்டன. இதனால் அந்த மக்களுடைய அரசியல், நம்பிக்கை, பொருளாதாரம் மற்றும் ஒழுக்க வாழ்வின் கட்டமைப்பானது உடைக்கப்பட்டு 1910 மற்றும் 1926 ஆண்டுகளுக்கிடையில் ஏறத்தாழ 16 அரசியல் புரட்சியை சந்தித்ததன் விளைவாக அந்நாடு அனைத்து நிலைகளிலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. மேலும் 1914 முதல் 18ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற முதல் உலகப் போரும் மிக பெரும் தாக்கத்தை போர்த்துக்கல் நாட்டில் உண்டாக்கியது. இக்காலகட்டத்தில்தான் 1917ஆம் ஆண்டு மே 13 அன்று பாத்திமா நகரிலே அன்னை மரியா, ஜஷீந்தா, பிரான்செஸ்கோ, லூசியா ஆகிய 3 ஆடுமேய்க்கும் சாதாரண சிறார்களுக்குத் தோன்றி இந்த உலகம் அனைத்தும் உன்னதமான ஒரு வாழ்வை வாழ்ந்திட இறைவனின் திருச்செய்தியையும் அவருடைய திட்டத்தையும் அந்த குழந்தைகள் வழியாக நமக்குத் தந்தார். உலகின் அமைதியை வலியுறுத்தி அன்று பாத்திமா அன்னை மரியா நமக்குத் தந்த செய்திகள் இன்றும் இவ்வுலகிற்கு பொருள் உள்ளதாக இருக்கின்றன. புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் வத்திக்கான் வளாகத்தில் சுடப்பட்ட 1981ஆம் ஆண்டைத் தொடர்ந்து 82ஆம் ஆண்டு பாத்திமா திருத்தலத்திற்கு அவர் சென்று தன் மீது பாய்ந்த குண்டு ஒன்றை அத்திருத்தலத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். அந்த குண்டு தற்போது அன்னை மரியாவுக்கு சூடப்பட்டுள்ள மகுடத்தில் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1991 மற்றும் 2000 ஆகிய 2 ஆண்டுகள் பாத்திமா திருத்தலத்திற்குச் சென்றார் என்பதும், அவர் 2000ஆம் ஆண்டு ஜஷீந்தா, பிரான்செஸ்கோ ஆகிய இருவரையும் அருளாளர்களாக உயர்த்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கன. அதே வண்ணம் பாத்திமா நகரில் அன்னை மரியா முதல் முறை தோன்றிய 1917ஆம் ஆண்டின் முதல் நூற்றாண்டு சிறப்பிக்கப்பட்ட வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்திருத்தலத்தில் இடையர்களான ஜஷீந்தா, பிரான்செஸ்கோ ஆகிய இருவரையும் புனிதர்களாக உயர்த்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
புனிதர் மத்தியா. புனிதர் மத்தியா என்னும்போது நற்செய்தி நூல்களை எழுதிய 4 பேரில் ஒருவரான புனித மத்தேயு அல்ல இவர். புனித மத்தியா அப்போஸ்தலர் பணிகளின்படி யூதாஸ் இஸ்காரியோத்தின் இடத்தை நிரப்ப திருத்தூதர்களால் தேர்வு செய்யப்பட்டவர். இவரின் தேர்வு இயேசுவால் நேரடியாக நடக்காததாலும் தூய ஆவியின் வருகைக்கு முன்பே நிகழ்ந்ததாலும் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒத்தமை நற்செய்தி நூல்களில் உள்ள இயேசுவின் சீடர்களின் பட்டியலில் மத்தியாவின் பெயர் இல்லை. திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரத்தின்படி இயேசுவின் விண்ணேற்பை அடுத்து ஒரு நாள் ஏறக்குறைய 120 பேர் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது யூதாசுவின் இடத்தை நிரப்ப 2 அங்கிருந்தவர்கள் முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு எனும் பெயர் கொண்ட பர்சபா, மற்றவர் மத்தியா. இறைவனிடம் வேண்டிக் கொண்டபின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இப்போது திருத்தூதர் பணிநூலில் இது குறித்து கூறும் பகுதியை வாசிப்போம். அப்போது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியைக் கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலைகீழாய் விழ வயிறு வெடித்து குடலெல்லாம் சிதறிப் போயின. இது எருசலேமில் குடியிருக்கும் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதனால் அந்த நிலத்தை அவர்கள் தம் மொழியில் அக்கலிதாமா என வழங்குகின்றார்கள். அதற்கு இரத்த நிலம் என்பது பொருள். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வரவேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் 2 முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு எனும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்துவிட்டான். அந்த யூதாசுக்குப் பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த 2 ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். அதன் பிறகு மத்தியா யூதேயா மற்றும் எத்தியோப்பியா நாடெங்கும் சென்று மறைபரப்பு பணியை ஆற்றினார். இவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும்போது எருசலேம் நகரில் கற்களால் அடிக்கப்பட்டும் தலை வெட்டப்பட்டும் மறைசாட்சியாக இறந்தார் என கூறப்படுகின்றது. பேரரசர் 1 கான்ஸ்டன்டைன் அவர்களின் தாயாரும் கான்ஸ்டாண்டினோபிள் பேரரசியுமான ஹெலன் அவர்களால் மத்தியாவின் புனித பண்டங்கள் கொண்டுவரப்பட்டு ஜெர்மனி நாட்டின் ட்ரையர் நகரில் பழமை வாய்ந்த புனித மத்தேயாஸ் துறவற மடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த புனிதரின் விழாவைத்தான் மே மாதம் 14ஆம் தேதி சிறப்பிக்கின்றோம்.
இத்துடன் இவ்வார பல்சுவையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.